ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாழைத்தண்டு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு, கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டை நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் மல்லி, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும். இது மூணுத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டதுக்கப்புறம் 3 கப் தண்ணி சேர்த்துக்கணும். 3 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிடணும். நல்லா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா அது கொதிக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம அப்படியேவும் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா திக்னஸ் கோசம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ரோட்டு கடை ஸ்டைலில் நல்லா திக்னஸாக நம்மளுக்கு வாழைத்தண்டு சூப் கிடைக்கும். இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நல்லா தூவி நம்ம அப்படியே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதனுடைய பெனிஃபிட் பார்ப்போமா? இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதில் நீர்ச்சத்து, நார்ச்சத்து அதிகம் இருக்குது. சிறுநீர் கற்களுக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.